Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோவுக்கு போவோம். எண்ணெயை காய வச்சுக்கிறோங்க. சட்டியை காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பட்டர் போடுங்க. இல்லை நீங்கள் 3 ஸ்பூனுமே பட்டர் போடலாம். இது மொத்தம் 5 பேருக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஏற்றி விட்டுக்கிறோங்க. அப்புறம் கோழி, 1 கப் கோழி. வெஜ்ஜுக்காரவங்களாக இருந்தால் கோழியும் இறாலையும் தவிர்த்துக்கிறோங்க. தவிர்த்துக்கிட்டு நீங்கள் சும்மாவே செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே அந்த பட்டரில் வேகிறதுனால நம்மளுக்கு நல்லா கம்மாமட்டு மணக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுங்க. 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே இறாலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் மண்டையோட போட்டுருந்தா கூட போடலாம். நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன், எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணி போட்டிருக்கிறேன். அது ஒரு 100 கிராம் போடுங்க. அது ஒரு 15-10 இறால் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஆளுக்கு 3 பார்த்தாலும் 5 பேருக்கு 15 இறால் வேணும். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு கீரி போடுங்க. நச்சு போடுங்க. இடிச்சும் போடலாம். அதை மறுபடி கிண்டுங்க. இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா வெறும் 10 நிமிஷம் தான். அப்புறம் நம்ம இறைச்சித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இறைச்சித்தூள் நம்ம வீட்டிலே செஞ்சது தான். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். மிளகாத்தூளும் இறைச்சித்தூளும் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. அதில் மட்டும் நீங்கள் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ நம்ம சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கோம்ல, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இறைச்சித்தூள் 1 ஸ்பூனு, அது நீங்கள் பெரிய ஸ்பூனில் போடுங்க. அப்புறம் மஞ்சள் வெங்காயம், அது இருந்தால் பாதி வெங்காயம் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் பாம்பே வெங்காயம், பெரிய வெங்காயமே நீங்கள் போடலாம். 2 வெங்காயம் சேர்த்து 1 வெங்காயம், அதில் பாதி இதில் பாதி நான் போடுறேன். அப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள் போட்டுக்கிறோங்க. கேரட்டு, சோளம், பச்சை பட்டாணி மிக்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அது 1 கப்பு போடுங்க. இப்போ நான் எல்லாம் தனித்தனியாக எடுத்துருக்கிறேன். சோளம், பச்சை பட்டாணி, பயத்தங்காய், கேரட்டு எல்லாம் சேர்த்து 1 கப்பு. எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் வரும். 100 கிராம் 150 கிராம் வரும். எல்லாத்தையும் அரை கப்பா இல்லைன்னா போடுங்க. அப்புறம் முட்டை தனித்தனியாக போடுங்க. 3 முட்டை போதும் நம்மளுக்கு. அப்புறம் பொரிக்கிறதுனா நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். மேலே முட்டை இல்லாமல் கூட இது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த கோழி ரசனைக்கு நீங்கள் மஷ்ரூம் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரசனை வரும். 3 முட்டையும் போட்டு லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. கச்சவ பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அது வேகட்டும். வெந்த பிறகு கேபேஜ் ஒரு கப்பு வச்சுருக்குறோம், கொஞ்சமாக அதை போடுங்க. வெஜிடபிள் எல்லாம் உங்களோட விருப்பம். காலிஃப்ளவர் கூட நீங்கள் போடலாம், பச்சை காலிஃப்ளவர் கூட நீங்கள் போடலாம், பர்கோலி கூட நீங்கள் போடலாம், உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வெஜ்ஜு போடலாமாண்டா அதுவும் உங்கள் விருப்பம்தான். உங்கள் வீட்டில் என்ன வெஜ்ஜு இருக்கோ அதை வச்சு போடுங்க. அதுக்காக பூசணிக்காய், கொமட்டிக்காயெல்லாம் பரங்கிக்காயெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி வெஜ்ஜுக்கு தான் நம்ம போடணும். ஒன்றுமே இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பூண்டு, மிளகாய், மஷ்ரூம், அதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். சரியா? அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சோறை நம்ம 1 ஹவர், குறைச்சி பார்த்தா 1 ஹவர் நம்ம ஆறின சோத்தை நம்ம ஐஸ் பெட்டிக்கில் வச்சு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸு. அதுக்கு தான் 3 கப்பு சோறு போடுறேன். அப்புறம் பீஷ் ஆயில், அதாவது மீன் சோஸு, அது ஒரு 2 ஸ்பூனு. கிச்சப் சாயர், அதாவது தண்ணி சோயா சோஸ், அது ஒரு 2 ஸ்பூனு. தண்ணியில் உப்பு கச்சி கிடக்கும். இது இனிக்காது ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கைக்கும். அதனால் நம்ம உப்பை பார்த்து போட்டுக்கிறணும். கிச்சப் சாயர், டிகன் இக்கன் சோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அன்னாசி பழம், நல்லா இனிப்பான அன்னாசி பழம் எடுத்துக்கிறோங்க. பழுத்தது, ரொம்ப புளிப்பு வேண்டாம். அப்புறம் நம்மளுக்கு சோறும் ரொம்ப புளிக்கும். 1 மங்கு எடுத்துக்கிறோங்க. எடுத்து நல்லா கியூபாக வெட்டி போடுங்க.
அந்த அன்னாசி பழம் நல்லா வதங்க தொட்டிக்கும் கொஞ்சம் சோத்தை நம்ம வந்து கிண்டணும், கொஞ்சம் வதங்கின அப்புறம் அடுப்பு அடைச்சிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அன்னாசி பழத்தை வந்து நம்ம அந்த கூடில் எப்படி வைக்கிறோன்னா 2ஆக வகுறோம். அன்னாசி பழத்தை வகுந்து அந்த சதையை வந்து நடுவண்டுக்கு அப்படி வெட்டி க்யூப்பாக எடுத்துட்டு அதில் வந்து அந்த கூடு மட்டும் இருக்கும், அதில் வந்து நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸை வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தாய் ஃபுட்ல எல்லாம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வேண்டாம் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிற என்ன வச்சுருக்கிறேன்டா கிச்சாப் சயர், அதாவது சோயா சாஸு, அதுவும் மிளகாயம் வெட்டி போட்டு வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சோன்னு எலுமிச்சங்காய் கொஞ்சோன்னு புளிஞ்சு விடுங்க, இல்லைன்னா கொஞ்சோன்னு சீனி போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதான் நம்ம சைடிஷாக வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம் முட்டையை பொரிச்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கடைசியில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையவும் வெங்காய இலையும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு அருமையான பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.